கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு தீபாவளி அக்டோபர் 20th அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். என்ன ஸ்டாக்னா பஜாஜ் ஃபினான்ஸ்ல ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இந்த ட்ரேட் எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம்னா, பியூர் ட்ரெண்ட் லைன் தான், ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் லைன் தான், அதை பேஸ் பண்ணி இருந்தோம். அதோட சேர்த்து சின்ன சின்ன ஹார்மோனிக் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்துட்டு அடிஷனல் கன்ஃபர்மேஷனை வச்சு நான் அந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரா பண்ணிடுறேன். இதுதான் அந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இது வந்துட்டு அப்பர் ட்ரெண்ட், பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இதுதான். இது கிளியர் கைண்ட் ஆஃப் சேனல் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரைஸ் வந்துட்டு இதுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இந்த இது தேவையில்லை, ஏன்னா நம்ம அப்பர் ட்ரெண்ட் லைன் வச்சு எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டச்சு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அவ்வளோ ஈஸியாக அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சு மேலே போகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால நான் ட்ரேட் போனேன். இதோட அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகும். ஹார்மோனிக் டைம் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பார்த்தா இப்போ ஹார்மோனிக் ட்ரா பண்றேன். ஒன் ஒன் த்ரீ ஜீரோ 1130 வந்துட்டு ஒரு அரௌண்ட் 1083.40 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆன உடனே இந்த கேண்டில் வந்து டச் ஆயிருச்சு. நான் அப்போல்லாம் அதை பார்க்கவே இல்லை. அது டச் ஆகி கீழே வந்துருச்சு. நான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது தான் என்னன்னா, திருப்பி இந்த கேண்டில் மேலே போச்சு. மேலே போகும்போது திருப்பி அகைன் இந்த ஜோனுக்கு போகும்போது நான் இந்த கேண்டில் வச்சு தான் எடுத்தேன். இந்த கிரீன் முடியவுமே அடுத்த கேண்டில் எடுத்துட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிக்கே என்ன சொல்ற, அடுத்த ரெண்டு கேண்டில் வந்துட்டு உடனே டவுன் ஆயிருச்சு. ரெண்டு கேண்டில்னே வந்துட்டு அடுத்த ரெண்டு கேண்டில் மீன்ஸ் 30 மினிட்ஸ்ல டவுன் ஆகி எனக்கு வந்து ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 12 to 13K ப்ராஃபிட் வந்துச்சு. நான் அங்கேயே எக்ஸிட் ஆயிருக்கலாம். பட் நான் எக்ஸிட் ஆகலை. ஏன் எக்ஸிட் ஆகலைன்னா, பேட்டர்ன் கொஞ்சம் பெருசா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1075 அந்த ரேஞ்சுக்கு அது வரும். வந்தா இன்னும் ஒரு 6000 7000 வரும்னு நினைச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்துட்டு மேலே போயிருச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடும். இதுதான் ரீசன். இதை நான் கவனிக்கல, அதனால நான் எக்ஸிட் ஆக மாட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்ன ஆச்சுன்னா, இந்த கேண்டில் பாசிட்டிவா போய் என்னோட ப்ராஃபிட் எல்லாமே வைட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் நெகட்டிவ்ல இருந்தேன், 3000 நெகட்டிவ்ல இருந்தேன். அது நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கேண்டில், கிட்டத்தட்ட 8 கேண்டில்னா 8 15 மினிட்ஸ் கேண்டில் போது அரௌண்ட் 2 மணி நேரம் வந்துட்டு இது கன்சிடர் இருந்துச்சு. ஓகேங்களா? நானும் பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 2 மணி கேண்டில் இருக்குல்ல, அது வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டவுன் கொடுத்துச்சு 1080 வந்துச்சு. அடுத்த கேண்டில் 1077.20 வந்துச்சு. அதுலேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த எக்ஸிட் ஆனதுக்கு ரீசன், நான் இன்னும் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனால் எக்ஸிட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னொரு ஹார்மோனிக் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? அது 5 மினிட்ஸ்ல. அதை உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சைபர் பேட்டர்ன், சைப்பர். ஓகேங்களா? சைப்பர்னா 786 பார்க்கும்போது அந்த 1077.25 நான் கரெக்டாக 1077.20 வரை எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, பாருங்க மூவ்மெண்ட்டை பாருங்க. 1077 இருந்துட்டு ஒரே மூவ்மெண்ட் ஒரு 5 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. வச்சிருந்தா எனக்கு இருக்க ப்ராஃபிட் எல்லாம் போயிருக்கும். மேக்ஸிமம் 2000 3000 கிடைச்சிருக்கும். ஆனால் மோஸ்ட்லி முடிஞ்சிருக்கும். ஸோ நான் கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸிட் ஆனதுனால எனக்கு அரௌண்ட் ஒரு 10K ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ட்ரேட் இருக்கிற ரீசன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. ஓகேங்களா? அந்த ட்ரேடர் எல்டின்னு சொல்லிட்டு இருக்கும் டெலிகிராம்ல, அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இன்னும் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிற ட்ரேடெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஓகேங்களா? தேங்க்யூ.